ஹாய் பசங்களா. தமிழகத்துல மீண்டும் மழையின் காரணமா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அதிகரிக்க போகுது. ஏன்னா தமிழகத்துல இப்போ வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 2 நாள்ல தென்மேற்கு பருவமழை முடிய போறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கேரளாவுல கடந்த ஜூன் மாசத்துல இருந்து தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாசம் வரைக்கும் பேஞ்சு அங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான பிரச்சனைலாம் குடுத்துச்சு. அதனால அந்த பக்கம் அடிக்கடி பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை தான். இப்போ அடுத்ததா தமிழகம் பக்கம் இந்த பருவமழை தொடங்க போது. இந்த வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல இப்போ தொடங்க போறதுனால, இந்த மாசம் நமக்கு இன்னும் 1 நாள் தான். அதாவது நாளையிலிருந்து பயங்கரமான ஒரு மழையின் தாக்கத்த குடுக்க போதாம். இத சென்னை வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தமிழகத்துல எந்தெந்த மாவட்டத்துலலாம் இந்த பருவமழையினால மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஈவினிங்லேருந்து இல்ல நைட்லேருந்து கூட கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் நீலகிரி, ஈரோடு, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டம் பக்கம் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவாரூர், நாகைப்பட்டினம், தஞ்சாவூர் இது மாதிரியான பல இடங்கள்ல இன்னைக்கு கனமழை ஆரம்பிக்க போறதா இப்போ சென்னை வானிலை ஆராய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா கண்டிப்பா தமிழகத்துல குறைஞ்சது ஒரு 20 மாவட்டங்கள்லயாவது இந்த மழையின் தாக்கம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்காம். அப்படி 20 மாவட்டங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா தீபாவளிக்கு முன்னாடியே உங்களுக்கு தொடர் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா தீபாவளிக்கு திங்கட்கிழமை, தீபாவளிக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை லீவு தான். தீபாவளிக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையும் லீவு தான். ஸோ மீதி இருக்கிற இந்த வியாழன், வெள்ளி, சனிலாம் இருக்கு இல்லையா? இந்த 3 நாளும் கூட உங்களுக்கு தொடர் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே தான் இருக்கு. ஏன்னா இந்த இத்தனை மாவட்டங்கள்ல மழை பெய்யும்போது கண்டிப்பா இத தாண்டி நீங்க பள்ளிகளுக்கு போறதும், வருவதும் பாதுகாப்பு கிடையாது. இதனால தமிழக முதலமைச்சரே என்ன சொல்லுவார் அப்படின்னா, திடீர்னு ஒரு அறிக்கை வெளியிட வாய்ப்பு இருக்கு. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே அந்தந்த மாவட்டத்துல பெய்யக்கூடிய மழையின் அளவை பொறுத்து நீங்களே உங்க பள்ளியை நடத்தலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நியூஸ் சேனல்ல அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமா நைட்டு இல்லைன்னா நாளை காலைக்குள்ள உங்களுக்கு அடுத்தடுத்து விடுமுறை வந்துகிட்டே இருக்க போகுது. அந்த விடுமுறை அப்டேட்டை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.